ஆனந்தி, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இல்ல, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சொல்றேன். அட சொல்லுங்கக்கா. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயங்கிறீங்க, சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொல்றால, என்னன்னு கேளு போய். சொல்றேன். சரி, நாம வெளியே போய் பேசலாம். நீ வா. சரிக்கா, வரமா. அக்கா, வா, வா. என்னாச்சு? வா, உட்காரு. என்னக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, உள்ள வச்சே பேசிருக்கலாம்ல, ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? இல்ல, இந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் தனியா பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன். சரி சொல்லுங்க, என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்ன சொல்லணும்னு தடுமாறிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மத்த விஷயமா இருந்தா உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு ஒரு தயக்கம். அக்கா, நான் உங்க தங்கச்சி, என்கிட்ட என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த விஷயத்த பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீ எப்படி ஏத்துப்பன்னுதான். ஐயோ அக்கா, என்ன விஷயம் சொன்னாதானே நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல முடியும். விஷயத்தையே சொல்லாம நான் இப்படிதான் எடுத்துக்க போறேன், நீங்க ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. எப்பயும் சொல்லுவீங்கல்ல, ஒரு தங்கச்சியா அக்காவான உங்ககிட்ட நான் நினைக்கிறது சொல்றதுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி ஒரு அக்காவா உன் தங்கச்சி கிட்ட எதையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. தயங்காம சொல்லுங்கக்கா. உன் படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இப்பவே நடக்கணுமானுதான். இல்ல, எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. உன் கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணமா? உன்னோட கவனமெல்லாம் இப்போ படிப்புல தானே இருக்கு. அக்கா, இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. ஒருவேளை நான் பாலுவை பார்க்க அவங்க ஹாஸ்பிட்டல் வந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாங்களா? ஆனந்தி, அக்கா, என்ன தயங்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ நீ பதில் சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குற? தயக்கம் இல்லக்கா, என் கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கு. ஆனா நீங்க ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்கன்னு தான் புரியாம யோசிச்சேன். ஆனந்தி, உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை. அது என்னோட ஆசைங்கிறத தாண்டி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆசையும் கூட. அப்படி இருக்கும்போது உன்னோட படிப்பு விஷயத்துல எந்த விதத்திலயும் உன்னோட கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படி எல்லாம் கேக்குறாங்களா? ஆனந்தி, இப்போ நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில நான் கேட்டுட்டு இருக்கேன். உன் பதில் என்ன? இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் உன் கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? அதுவும் 1 மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ பண்ணிக்கோன்னு சொன்னா அதுக்கு நீ தயாரா இருக்கியா? அக்கா, என்னக்கா இப்படி சொல்றீங்க? எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏன்க்கா என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கிறீங்க? நான் படிக்கணும்க்கா, என் மைண்ட் முழுக்க இப்ப படிப்புல மட்டும்தான் இருக்கு. நான் டாக்டர் ஆகிறது உங்களோட கனவு தானே சொல்லுவீங்க. நான் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அது உங்க ஆசைகளையும் தாண்டி என்னோட கனவுக்கா. அது உங்களுக்கே தெரியும்ல. இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா எப்படிக்கா? நான் அத பத்தி எல்லாம் யோசிக்க கூட இல்லக்கா. எனக்கு ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்க்கா. நான் படிக்கணும்க்கா, படிச்ச பெரிய டாக்டர் ஆகணும். எனக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லக்கா. ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா ப்ளீஸ். ஆனந்தி, ஆனந்தி, நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியலக்கா. யாருக்கா
இப்படி எல்லாம் முடிவு பண்ணது? அம்மாவா? இல்ல, நீ ஏன்க்கா இப்படி எல்லாம் பதட்டப்படாத. பேசுறாங்க? Relax இரு. அக்கா, ஆனந்தி, எனக்கு ஆனந்தி, இதுல விருப்பம் ஆனந்தி. இல்ல. இப்போ ஏன் இவ்ளோ டென்ஷனா ஆவற? ஒண்ணும் இல்ல. அழாத. நான் சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. டாக்டர் ஆகணுங்கிறதா உன்னோட லட்சியம். அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல வரன் வந்து அத நீ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு பெரியவங்களா ஒரு முடிவு பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா அதுக்கு நீ ஒத்துப்பியா அப்படிங்கறதுக்காக தான் நான் கேட்டேன். இல்ல, நான் படிக்கணும்க்கா. நான் படிச்சு டாக்டர் ஆகணும். கல்யாணத்துல இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லக்கா. கல்யாணம் எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சரி, ப்ளீஸ்க்கா. ஆனந்தி, அக்கா, சரி சொன்னா சரி சரி, கேளுங்கக்கா, எனக்கு ஓகே படிக்கணும்க்கா. ஓகே ரிலாக்ஸ். நான் உன்னோட ஒப்பீனியனை மட்டும் தான் கேட்டேன் ஆனந்தி, அவ்வளவுதான். நீ இப்ப அதுக்கெல்லாம் ஏன் அழுவுற? இல்ல, நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. நீங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்னையும் அறியாம கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரிலாக்ஸ். நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டு படுப்போ. அக்கா, ஓ, ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன், நீ போ ஆனந்தி. அக்கா, இப்படி எல்லாம் நடக்காது. ஐயோ, எதுவுமே நடக்காத ஆனந்தி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா. ஏங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வாங்க சாப்பிடலாம். இரு, அப்புறம் சாப்பிடுறேன். ஆனந்தி, 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 ஏய். என்னாச்சு கையில்? ஆனந்தி என்ன சொன்னா? அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனியா? ஏன் அமைதியா இருக்க? என்ன சொன்னா? அவ என்ன பதில் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்து இந்த விஷயத்த பேச தயங்கினனோ அதே பதில தான் சொன்னான். அப்படின்னா இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. மா, அவ படிக்கணும்னு சொல்றாமா. கல்யாணம் ஆயிட்டா படிப்பு டிஸ்டர்ப் ஆகும்ல. ஐயோ கையில், மாப்பிள்ளை வீட்ல தான் அவ கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? இத நீ அவகிட்ட சொன்னியா? அம்மா, கல்யாணம்னு சொன்ன உடனே அவ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுமா. அதுல இருந்தே தெரியலையா அவ அதுக்கெல்லாம் இன்னும் தயாராகல.